ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபேட் லாஸ் சேலஞ்சோட 81வது நாள். இன்னைக்கு டே என் தம்பி ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மில் தான் நானும் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே இருக்க ஜிம்மோட அட்மாஸ்பியர், அப்புறம் என்னென்ன மிஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்னைக்கு டே நான் வந்து லேட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் தான் போடலான்ட்டு ஒரு ஐடியா. காலையிலேயே என் தம்பி ஷூ வாங்கி வச்சுருந்தான் எனக்காக. ஸோ அந்த ஷூவை எடுத்து போட்டுட்டு ஜிம்மோட நேம் வந்து அயன் லைஃப் ஜிம். இது வந்து தம்பியோட ஆஃபீஸ் பக்கத்தில், அதாவது ராமாபுரம் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குங்களே, அந்த சிக்னல் ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஜிம் வந்து இன்டீரியர் வந்து நல்லாவே இருந்துச்சு. சண்டேன்றதுனால எல்லாருக்குமே ரெக்கவரி டே போல், யாருமே ஒர்க் அவுட் பண்ண வரல. பயோமெட்ரிக்லாம் வச்சு கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு என்னென்ன எக்யூப்மெண்ட்டு எந்தெந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் அவுட்டேன். இப்போது எங்கள் ஜிம்மில் பார்க்க முடியாத நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஆனால் என்ன, இங்கே நிறைய மக்கள் வந்து பயிற்சி பண்ணுவாங்க போல். வெயிட்டட் பிளேட்லாம் வந்து எங்கெங்கே எடுக்கிறாங்களோ அப்படியே அங்கேயே தூக்கி கீழே தான் போட்டு வச்சுருக்காங்க. ஜிம்மில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒர்க் அவுட் என்னென்னா, நம்ம எந்தெந்த பொருளை எங்கேருந்து எடுக்கிறோமோ, ஒரு தம்புலோ பிளேட்டடோ, அதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த இடத்துல வைக்கணும். ஏன்னா நீங்கள் பெரிய பலசாலியாக இருக்கலாம், வெயிட் அதிகமாக போடலாம். அடுத்து அந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்க வெயிட் அதிகமாக போடுவாங்கன்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்படியே வந்த இடத்த வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 78.7 கிலோ காட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூவோட வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு ஷூ. அதுக்கப்புறம் வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ண போயிட்டேன். ஸ்கிப்பிங் ஒரு 100 அடிச்சிட்டேன். நான் மோஸ்ட்லி எங்கள் ஜிம்லேயே கூட ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் புஷ்அப்பு, புல்லப்பு, டபுள் பார்லலாம் டிப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணவே போவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருக்கும் ஜிம்மில் டெய்லியுமே. இந்த ஜிம்லேயுமே அதே போல் தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்குக்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டேன். அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு ஒரு 3 வேரியேஷன் போட்டு வழக்கம் போல் மிரர் முன்னாடி நின்றுட்டு போஸ்டிங் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஆளுக்கு ஒரு இளநியை வெட்டி உள்ளே தள்ளிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் ஆம்லெட்டும் சாப்பிட்டோம். வர வழியிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை நான் சமைச்சிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கான நாள் இதோட கம்ப்ளீட்டட். நீங்களும் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.